ஒரு சேரை நீங்கள் அசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு என்டையர் ஒரு ஸ்கேமையே நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். உண்மையிலேயே நீங்கள் சொல்ல போனோன்னா அது வந்து நம்மளோட அமேசான் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி டார்க் வெப்புங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட பேன் கார்ட்ஸ் இதெல்லாம் கூட உள்ள சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பனிங் உங்களுக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு. உங்கள் பேர்லேயே ஒரு 10 பாஸ்போர்ட் இருக்கு, உங்கள் பேர்லேயே ஒரு 10 சிம் கார்டு இருக்குது. என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கிடைக்கணுமா, ஃபிஷிங் மெயில்ஸ் கிடைக்குமா, ஒரு மேல்வேர் ஸ்கிரிப்ட் தேவையா, ஒரு பேங்க்கை நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அத்தனையும் அங்கே போயிட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த கைடன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிட்டில் கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஐடென்டிட்டி அதுலேருந்து செக் பண்ணுறாங்க. உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் மெயில்ஸ், ஸ்பேம் கால்ஸ்னு வருது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கலெக்டிங் ஃப்ரம் சம்படி இன் த டார்க் வெப். மோஸ்ட் வீக்கஸ்ட் லிங்க் இந்த செக்யூரிட்டின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ஹியூமன். அனஸ், நைட்டு பேசுனதுல நிறைய டாபிக் பேசிட்டு இருந்தோம் நம்ம. பட் ஆனால் டார்க் வெப்புங்கிற ஒரு டாப்பிக்கை மறந்துட்டோம். இப்போ டிஸ்கஸ் பண்ணலாமா? போதும் சார், காலையில இருந்து ஒரு டேட்டா பிரீச், ரேம்சம்வேர் அட்டாக்னு வண்டர்ஃபுல் ப்ரெஷராக இருக்குது. நம்ம முடிச்சுப்போம் சார். சைபர் செக்யூரிட்டி வேர்ல்டில் நீங்கள் இப்படி சொல்ல முடியாது. ஓவர்லோடு, நீங்கள் வந்து டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாமலே போயிடும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த டார்க் வெப் மானிட்டரிங்னு ஒன்று சொன்ன தெரியுமா? அதில் டார்க் வெப்னா என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகும். டார்க் வெப்னு வேற சொல்கிறீங்க. நானும் நிறையா சோஷியல் மீடியாவில் கேள்விப்பட்டிருக்கேன், டார்க் வெப்பில் அது நடந்தது இது நடந்தது. ஆனால் அது எப்படி சார் என்ன பர்சனலோட அஃபெக்ட் பண்ண போகுது? அதுதான் ப்ராப்ளம். பீப்புள் திங்க் பண்ணுறாங்க நம்மளை எதுவும் எஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. டே டு டே ஆக்டிவிட்டியில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். உங்களோட நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், பேங்கிங் ஆக்சஸ் ஆப்பாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா ஆப்பாக இருக்கட்டும், நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஃபுல் நேம் இருக்கட்டும், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இதனால நீங்கள் டைரெக்டாக அதில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. பட் ஓகே, அது அந்தந்த ஆப்பில் தானே சார் நம்ம இது பண்ணுறோம். டார்க் வெப் நம்ம டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு அதுவும் கிட்டத்தட்ட சம்மந்தமே இல்லையே. ஓகே, இமேஜின் பண்ணுங்க, சடனாக உங்களுக்கு ஒரு கால் வருது. அதில் ஒருத்தங்க கேட்குறாங்க, உங்களோட ஓடிபியை ஷேர் பண்ணுங்கிறாங்க. ஒரு கேஒய்சி அப்டேட் பண்ணணும் சார்னு கேட்குறாங்க. உங்களோட கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், ஏதோ ஸ்பேம் கால்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவேன். எக்ஸாக்ட்லி, நீங்கள் பிளாக் பண்ணிடுவீங்க. ஆனால் எதனால் அந்த கால் வந்துச்சு? சம்வேர் அந்த கம்பெனி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, ஹேக் ஆகிருக்குன்னு வச்சுருங்க. உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டீல் பண்ணிட்டாங்க. ஸ்டீல் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு இடத்துல விற்பாங்க. அந்த விற்கிற இடம் தான் டார்க் வெப். அங்கே தான் நிறைய சேல்லாம் நடக்குது. அங்கே சேலாகிற இன்ஃபர்மேஷனை சைபர் கிரிமினல் அதை வாங்கி அவங்க வந்து ஒரு ஃபிஷிங் இமெயில்ஸ் பண்ணுவாங்க, ஸ்கேம் கால் பண்ணுவாங்க, ஐடென்டிட்டி தெஃப்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து உங்கள் டேட்டா டார்க் வெப்பில் இருக்கிறதுனால, சேல் ஆகிறதுனால நடக்குது. அப்போது நம்ம சின்ன சின்னதாக கொடுக்குற டீட்டெயில்ஸ் கூட சம்வேர் லீக் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறீங்க? பாசிபிள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது தெரியவே தெரியாது. இன்னும் டேஞ்சரான விஷயம் என்ன அப்படின்னா, ரெடிமேடான ரேன்சம்வேர் கிட் எல்லாமே அங்கே கிடைக்குது. நம்ம ஏர்லியர் போட்காஸ்ட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கோடிங் நாலேஜ்லாம் வேணுமா அப்படிங்க. பிகினர்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டார்க் வெப் உள்ளே போய் கிட்டு ஒன்று வாங்கி ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட்டோமேஷன் பண்ணி சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது இன்னும் ஈஸியாக நடக்குது, டார்க் வெப் மூலமாக நடக்குது. அப்போது அதனால தான் வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஷட் டவுன் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். கரெக்ட் அனஸ், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்டாக் பண்ணும்போது உங்களோட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன, ஹெல்த் கேர் இன்ஃபர்மேஷன், அது மோஸ்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. உங்களோட கிளைம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஈவன் ஸ்கூல்ஸில் போகும்போது சின்ன பசங்களோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது, அதில் ஐடென்டிட்டி தெஃப்ட் இது நடக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த கிட்டு மூலமாகவும் டார்க் வெப்பில் நடக்கிற சேல் மூலமாகவும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பரவலாக டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நடக்கிறதா இருக்குது. அப்போது நிஜமாவே ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் கிட் வாங்கி எவ்வளோ பெரிய எஃபெக்டை கொடுக்க முடியுமா? உண்மையிலேயே நீங்கள் சொல்ல போனோன்னா அது வந்து நம்மளோட அமேசான் மார்க்கெட் பிளேஸ் மாதிரி டார்க் வெப்புங்கிறது ஒரு மார்க்கெட் பிளேஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. அங்கே என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கிடைக்கணுமா, ஃபிஷிங் மெயில்ஸ் கிடைக்கணுமா, ஒரு மேல்வேர் ஸ்கிரிப்ட் தேவையா, ஒரு 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 பேங்க்கை நீங்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அத்தனையும் அங்கே வந்து நீங்கள் இப்போ காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இட்ஸ் அ ஹிடன் மார்க்கெட் அண்ட் ஹிடன் மார்க்கெட் பிளேஸ் ஆக்சுவலி. ஓகே சார். இப்போது அது ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட ஆதார் கார்டு, நம்மளோட பேன் கார்ட்ஸ்
இதெல்லாம் கூட உள்ள சேல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா. இப்போ ஒரு கம்பெனி காம்ப்ரமைஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன கம்பெனி உங்களோட ஆதார் இன்ஃபர்மேஷனு இத வச்சு ஒரு அ என்ன சொல்லப்போனா ஒரு ஒரு டெலிகாம் கம்பெனி உங்களுக்கு ஒரு கேஒய்சிக்காக வர இன்ஃபர்மேஷன் காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு சொன்னா, அந்த இன்ஃபர்மேஷன எடுத்துட்டு போய் டார்க் வெப்ல அவங்க சேல் பண்றாங்கன்னா, அத வச்சு ஃபேக் பாஸ்வேர்ட் பாஸ்போர்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபேக் உங்களோட ஆதார் கார்டு கிரியேட் பண்ணலாம். ஃபேக்கா வந்து உங்களுக்கு தேவையான சிம் கார்டு வாங்கி அங்க வைக்கலாம். திஸ் ஆல் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் டு கெட் சச் கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். இது எல்லாமே வந்து உங்களோட ஐடென்டிட்டி மூலமா நடக்கிறதுனால, இந்த இன்ஃபர்மேஷன் காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால, மோஸ்ட் ஆஃப் த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பனிங் உங்களுக்கு தெரியாமலே நடந்துட்டு இருக்கு. உங்க பேர்லயே ஒரு 10 பாஸ்போர்ட் இருக்கலாம். உங்க பேர்லயே ஒரு 10 சிம் கார்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே இது இந்த டார்க் வெப்ங்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்ங்கிறது ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளமா இருக்கும் போலயே. கண்டிப்பா. ஃபியூச்சர்ல இந்த ஐடென்டிட்டி தெஃப்ட்ங்கிறது சைபர் ஃப்ராடுக்கு ஒரு பேஸா அமைய போகுது. இது எப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த நாலேட்ஜே இல்லனாலும், அஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர், நீங்க ஜஸ்ட் போய் டார்க் வெப்ல ஒரு கிட் ஒண்ணு வாங்கி, அந்த கிட் வந்து இப்ப வந்து எப்படி ஃபெசிலிட்டி பண்றாங்கன்னா, அந்த கிட்ட வந்து எப்படி ஆப்பரேட் பண்ணணுங்கிறதையும் சொல்லி, எந்த செக்டார நீங்க அட்டாக் பண்ண போறீங்கிறது இன்ஃபர்மேஷனையும் அதிலேயே கைடன்ஸ் மாரி குடுத்து உங்களுக்கு சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சேல் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கா இருக்கட்டும், ஒரு மொபைல் ஆப்பா இருக்கட்டும், ஒரு ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா எப்படி அட்டாக் பண்ண முடியும்? ஒரு பிகினர் ஈவன் உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஏபிசி தெரியாது இந்த சைபர் செக்யூரிட்டில அப்படின்னாலும், உங்களோட கிட்ட வச்சு அவங்களோட குடுக்குற கைட்லைன்ஸ வச்சு நம்ம எப்படி ஒரு சேர் வாங்குறோம். சேர் வாங்கும்போது அதுக்கு ஒரு கைடன்ஸ் குடுக்குறாங்க. இந்த போல்ட் இங்க யூஸ் பண்ணணும், இந்த நட் இப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு சேர நீங்க அசெம்பிள் பண்ற மாரி, ஒரு என்டையர் ஒரு ஸ்கேமையே நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கைடன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த கிட்ல குடுக்குறாங்க. ஸோ இத எப்படி நீங்க ஸ்கிரிப்ட்டா யூஸ் பண்ணலாம்? இத எப்படி வந்து ஃபிஷிங் இமெயில்ஸா யூஸ் பண்ணலாம்? எப்படி மால்வேரா நீங்க சென்ட் பண்ணலாம்? ஈவன் உங்களோட வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும். உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இது எல்லாமே வந்து ப்ரீ டிஃபைன்டா ஒரு கிட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அத கிளிக் பண்ணும்போது உங்களோட ஐடென்டிட்டி அதுலேருந்து தெஃப்ட் பண்றாங்க. அந்த ஐடென்டிட்டி தெஃப்ட் ஆகுறதுனால நெறைய விஷயங்கள் நம்ம அது மூலமா எடுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேங்கிங்லேருந்து நெறைய கால்ஸ் வருது உங்களுக்கு. லோனுக்காக நெறைய கால்ஸ் வருது. ஒரு சிம் வாங்கி சிம்லேருந்து உங்களுக்கு இங்க நெறைய உங்களோட மொபைல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்பாம் மெயில்ஸ், ஸ்பாம் கால்ஸ்ன்னு வருது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் கலெக்டிங் ஃப்ரம் சம்படி இன் த டார்க் வெப். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குற அளவுக்கு ஒரு ₹100 இருந்தாலுமே, அந்த ₹100 குடுத்து நீங்க டேட்டாவே வாங்கலாம் டார்க் வெப்ல. சார் அப்போ இது இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் ப்ராப்ளமா? இல்ல கவர்ன்மெண்ட் லெவல்ல ஏதாவது த்ரெட் இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல இப்ப இந்த அட்டாக் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறது, இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த இண்டிவிஜுவல். இப்ப என்ன பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிள் எங்களோட கஸ்டமர் ஒருத்தருக்கு வந்து ஒரு இஷ்யூ ஆச்சு. எப்படின்னா, அவங்களோட சீக்ரெட் கீ காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஏடபிள்யூஎஸோட. அந்த காம்ப்ரமைஸ் ஆன சீக்ரெட் கீய வச்சு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அந்த மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாசா போன்ற கவர்ன்மெண்ட் வெப்சைட்ஸ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அட்டாக் பண்ணும்போது, இந்த டார்க் வெப்லேருந்து வாங்குன ஸ்கிரிப்ட், அதுல வாங்குன கிட் இத வச்சுலாம் வந்து அவங்க தே ட்ரைட் மல்டிபிள் பாசிபிலிட்டீஸ் அண்ட் தி ப்ராபபிலிட்டீஸ்ல வந்து அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கேஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் இஸ் நாட் த என்டையர் கவர்ன்மெண்ட். நாசா இப்ப அஃபெக்ட் ஆகுது. இல்ல நம்ம கவர்ன்மெண்ட்டோட சைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. கவர்ன்மெண்ட்டோட டேட்டா லீக் ஆகுதுங்கும்போது என்டையர் கவர்ன்மெண்ட்டோட அட்டாக்ல இது இஸ் நாட் இண்டிவிஜுவல் அட்டாக். ஸோ ஒரு சின்ன பெர்சன வந்து இன்ஃபர்மேஷனா எடுத்து ஒரு கண்ட்ரிய வந்து அட்டாக் பண்றாங்க அப்படிங்கும்போது, அது வார் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். கூட இந்த டார்க் வெப்லாம் சும்மா ஏதோ இங்கேயோ மறைமுகமா ஏதோ நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா, அது பர்சனலா நம்மள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதுங்கிறதே பெரிய பயங்கரமா இருக்கு கேட்கவே. இப்ப நம்ம கவர்ன்மெண்ட் சைட்ன்னு ஒண்ணு சொன்னோம், நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் நீங்க திங்க் லைக் டிஃபரெண்ட் வே. பவர் கிரிட் இருக்கு. அது காம்ப்ரமைஸ் ஆர் ஷட் டவுன் ஆச்சுன்னா, அதோட டெலிகாம் நெட்வொர்க் இருக்கு. இந்த டெலிகாம் நெட்வொர்க் காம்ப்ரமைஸ் ஆச்சு. அது ஒரு அட்டாக் ஆச்சு. அதுக்குள்ள இன்ஃபர்மேஷன்லாம் டார்க் வெப்ல அவைலபிளா இருக்குன்னா, அது எவ்வளவு பெரிய சீரியஸ் இஷ்யூ. இப்போ ஒரு ஆர்பிஐ நெட்வொர்க் இருக்கு. அத வந்து ஒருத்தவங்க காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னா, என்டையர் இந்தியா எப்படி ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க இமேஜின் பண்ணணும். டார்க் வெப் வில் கிவ் தட் மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு காம்ப்ரமைஸ் ஆர் டெமாலிஷ் தி என்டையர் கண்ட்ரி. அந்த லெவலுக்கு வந்து டார்க் வெப் சேல் ஆயிட்டு இருக்கு. இப்ப அந்த மார்க்கெட் பிளேஸ் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஓகே. அது அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதுக்கான ஆப்போசிட்ல நம்மளோட இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சார்? அந்த அட்டாக்க வந்து நம்ம அப்ஃப்ரண்ட் பண்றதுக்கு நம்மள்ட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்? நீங்க டார்க் வெப்ல இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கு, இவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகுது. இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒன் சைட் ஆஃப் த காயின். அனதர் சைட் ஆஃப் காயின் வந்து நம்ம செக்யூரிட்டி.
ஸோ கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கவர்மெண்ட் நிறைய இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சைபர் செக்யூரிட்டி அண்டு நம்மளோட பேங்க்லேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டரை எப்படி வந்து செக்யூராக பண்ணணும், மல்டி லேயர் செக்யூரிட்டி எப்படி பண்ணுறாங்க, ஜீரோ ட்ரஸ்ட் செக்யூரிட்டி மாடல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் வந்து இட்ஸ் நாட் லைக் டேட்டாவை சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்பார்ட் ஃப்ரம் வி ஹாவ் மல்டி லேயர் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்டட் அக்ராஸ் ஆர்கனைசேஷன். கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நம்ம கரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதில் பண்ணியிருக்கிறாங்க. வி ஆர் ஆல்சோ என்ஃபோர்சிங் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லு, ஹவு டு ஹேண்டில் த டிஜிட்டல் டேட்டா அப்படிங்கிறது வித் கன்சென்ட். உங்களோட கன்சென்ட் இல்லாமல் அந்த டேட்டாவை வேற ஒருத்தவங்களுக்கு ப்ராசஸ்க்கு கொடுக்கக்கூடாது. இந்த டீட்டெயில் எல்லாமே நம்மளோட அனதர் சைட் காயின் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங், பட் இட்ஸ் நாட் 100% செக்யூரிட்டி. சம்வேர் வி ஆர் லீக்கிங் அண்ட் சம்வேர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. மக்கள் ஒருத்தவங்க வந்து அவேர்னஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆர்பிஐயோ இல்லை நீங்கள் ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல அவங்க மெயில் அனுப்புவாங்க, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு. அது ஒரு மெயிலா நீங்க கன்சிடர் பண்ணாம என்ன அவங்க சொல்றாங்கங்கிற அந்த அவேர்னஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களோட பர்சனல் ஐடென்டிட்டின்னு சொல்ற உங்களை மொபைல்ல வர எஸ்எம்எஸோ லிங்கோ உங்களோட ஓடிபிஸோ, ஸோ அதை வந்து உங்களோட ஐடென்டிட்டி அதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம், ஆத்தரைஸ்டு பர்சனுக்கு மட்டும் ஷேர் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் நீங்க அவேர் பண்ணணும். ஸோ போத் த சைடு யூ கேன் சே கவர்மெண்ட் இஸ் கிவிங் எஃபர்ட், பட் பீப்புள் ஆல்சோ should concentrate on security aspect of it to maintain your identity. ஸோ அப்போ அது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனை மட்டும் நம்பி இல்லாமல் இண்டிவிஜுவலாகவும் நம்மளும் கொஞ்சம் அந்த பொறுப்பு எடுத்து இருந்தால் உள்ள ஓக்கம். கண்டிப்பா இது ஒரு ஆர்கனைசேஷன் நாங்கள் பேசும்போது ஆர்கனைசேஷன்ல நாங்கள் மல்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணாலும் இன்சைடர் த்ரெட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அந்த இன்சைடர் த்ரெட்னு மோஸ்ட் வீக்கஸ்ட் லிங்க் இந்த செக்யூரிட்டின்னு நீங்கள் சொல்றது வந்து ஹியூமன். ஸோ ஒன்ஸ் ஹியூமன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்டையர் சிஸ்டம் வில் நாட் பி சஃபைஸ் டு மெயின்டைன் த செக்யூரிட்டி. ஸோ உங்களோட அவேர்னஸ் இம்பார்ட்டன்ட்டு. டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ வெரி காஷன் யூ நீட் டு டேக் இட் ஃபார்வர்ட். ஸோ சச் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ் நீட்ஸ் டு பி டன் ஃப்ரம் யுவர் சைட் ஆல்சோ. நைஸ் நைஸ். கண்டிப்பாக பார்க்குற இண்டிவிஜுவல் எல்லாருக்குமே பயங்கர ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ அனிஸ்.